வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்றைய செய்திகளின் சுருக்கம். விசா கட்டணங்கள் அபராதங்களை திருத்திய இலங்கை. ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கிய அமெரிக்கா. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 80 பேர் கைது. ஊரடங்கை நீடிப்பதனால் 10,000 உயிர்களை காப்பாற்ற முடியும். லோஸ்லியா தர்சன் நடிக்கும் கூகுள் குட்டப்பா டீசர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்று கூறவில்லை சுமந்திரன். முரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மாணவி சாதனை. அம்பாறையில் பொருட்கள் இல்லாமல் திணறும் மக்கள். பந்துலவுக்கு வைரஸ் தொற்று உறுதி. வைரஸ் தரவுகளே முரண்பாடு என்றால் அரசாங்கத்தின் இறுதியுத்த தரவுகளை எப்படி செய்திருப்பார்கள்? டெல்டா மட்டக்களப்பிலும் டெல்டா மற்றும் அல்பா வைரஸ் தொற்று. ஃபேஸ்புக் காதலால் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கதை. கொழும்பை முற்றாக ஆக்கிரமித்த டெல்டா நீண்ட முடக்கம் தேவை. 2,000 ரூபாவை பங்கிடுவதில் பெரும் நெருக்கடி. டிக்குயாவில் அமைதியின்மை. மாடி வீட்டில் தீப்பரவல் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பந்துல வைரஸ் தொற்று ஜனாதிபதி பிரதமர் அவதானத்தில். தமிழர் பகுதியில் மீண்டும் ஒரு சோகம். ஜனாதிபதி தயக்கத்துடன் பொது முடக்கத்தை அமுல்படுத்தி இருக்கின்றார். வாருங்கள் என்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விரிவான தகவல்களை பார்ப்போம். ஜனாதிபதி தயக்கத்துடன் பொது முடக்கத்தை அமுல்படுத்தி இருக்கின்றார். டெல்டா மாறுபாடு வேகமாக பரவுவதை தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்குமாறு சுயாதீன மருத்துவ நிபுணர்கள் விடுத்த வேண்டுகோளை ராஜபக்ச தொடர்ந்தும் நிராகரித்து வந்த பின்னரே அவர் இந்த உரையை ஆற்றியிருக்கின்றார். அதிக தியாகங்களை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். ஆகஸ்ட் 1 தொடக்கம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் இலங்கையின் உத்தியோகபூர்வ வைரஸ் தொற்று எண்ணிக்கை 85,516 அதிகரித்திருக்கின்றது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 2,838 காணப்படுகின்றது. ஆகஸ்ட் 1 தொடக்கம் 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த எண்ணிக்கை டெல்டா மாறுபாட்டினால் இருந்து உலகளவில் அதிகரித்து வரும் நோய் தொற்றுகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்ப இடைவிடாமல் அதிகரித்து வருகின்றது. தமிழர் பகுதியில் மீண்டும் பெரும் சோகம். பிரபல சட்டத்திரணி வைரஸினால் உயிரிழந்திருக்கின்றார். திருகோணமலையில் உள்ள சட்டத்திறனிகள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வும் ஆளுமையும் கடவுள் பக்தியும் நிறைந்த சட்டத்திறனிகள் ஒருவராக திகழ்ந்த கலியுக வரதன் பாலமுருகா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைரஸினால் பீடிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். பந்துல குணவர்த்தனவுக்கு வைரஸ் தொற்று ஜனாதிபதி பிரதமர் அவதானத்தில். அமைச்சர் பந்துல குணவர்த்தன வைரஸ் தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் அவரோடு நேரடி தொடர்பிருந்த ஜனாதிபதி பிரதமர் நிதியமைச்சர் மற்றும் பொலிஸ் மா அதிபர் உட்பட முக்கியஸ்தர்கள் அவதானத்துடன் கண்காணிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன. 4,000க்கும் அதிகமான புதிய தொற்றாளர்கள் நேற்றைய தினம் கண்டறியப்பட்ட அதேவேளை 214 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இந்த நிலையில் தற்சமயம் தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாடி வீட்டில் தீப்பரவல் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கம்பஹா மாவட்டத்துக்கு உட்பட்ட கடவத்த எல்தினிய பகுதியில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலினால் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 53 வயது மற்றும் 57 வயதான தம்பதியினரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். தீப்பரவிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தீப்பரவல் சம்பவம் தொடர்பில் கலனி குற்றத்தடுப்பு பிரிவினர் கடவத்த போலீசார் இணைந்து விசாரணையை முன்னெடுக்கின்றனர். 2,000 ரூபாய் பங்கிடுவதில் பெரும் நெருக்கடி. டிக்குயாவில் அமைதியின்மை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஹட்டன் டிக்குயா கிராம சேவர் பிரிவில் வாழும் அனைவரும் 2,000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். எவ்வித பாரபட்சமும் காட்டப்படக்கூடாது என்று டிக்குயா பகுதியினைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கால் வருமானத்தை இழந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு டிக்குயா அம்மன் கோயில் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது.
கொழும்பை முற்றாக ஆக்கிரமித்த டெல்டா நீண்ட முடக்கம் தேவை. நாட்டில் தொடர்ச்சியாக முடக்க நிலை அமுல்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது என்று இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவரான விசேட வைத்தியர் குணரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கொழும்பில் டெல்டா வைரஸ் தான் 100% உள்ளது. டெல்டா வைரஸ் பிரபலமடைந்து மேலும் திரிவு தற்பொழுது கொழும்பில் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த திரிவு ஏனைய மாகாணங்களுக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் எதிர்வுகூறலின்படி எதிர்வரும் செப்டம்பர் 17 வரை நாட்டில் முடக்க நிலை அமுலாக்கினால் மேலும் 7500 உயிர்களை பாதுகாக்க முடியும். அத்துடன் அக்டோபர் 3 வரை முடக்க நிலை அமுலாக்கினால் மேலும் 10,000 உயிர்களை பாதுகாக்க முடியும். அந்த அறிக்கையின் மூலம் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியுமா என்பது மிகவும் சந்தேகமாக உள்ளது. ஏனெனில் பெரும்பாலான இடங்களில் மக்கள் ஒன்று கூடியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. மிகவும் பொறுப்புடன் செயற்பாட்டின் மூலம் மாத்திரமே தற்போதைய சந்தர்ப்பத்தில் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இல்லாவிட்டால் நாட்டில் தொடர்ச்சியாக முடக்க நிலை அமுலாக்குவதை தவிர்க்க முடியாது. பேராசிரியர் நீலிக கலாநிதி சந்திம ஜீவரந்திர ஆகியோர் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட பரிசோதனையில் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். சமூக வலைத்தளத்தால் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கதை. எம்பிலியப்பட்டிய பிரதேசத்தில் பெண் ஒருவரின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து அவரிடம் கப்பமாக பணம் பெற முயற்சித்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைத்தளமூடாக பெற்றுக்கொண்டு அந்த புகைப்படத்தை நிர்வாண புகைப்படமாக மாற்றி கப்பம் பெறுவதற்கு சந்தேக நபர்கள் முயற்சித்துள்ளனர் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 2 கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் 2 போலீசார் தங்கள் பொறுப்பில் எடுத்துள்ளனர். அவர்கள் புலனறுவை மற்றும் அங்கோடை பிரதேசத்தினைச் சேர்ந்த 20 மற்றும் 23 வயதுடையவர்கள் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று எம்பிலிப்பட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எம்பிலிப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் டெல்டா மற்றும் அல்பா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம். வைத்தியர் மயூரன். மட்டக்களப்பில் டெல்டா மற்றும் அல்பா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் மயூரன் அறிவித்திருக்கின்றார். கடந்த 24 மணித்தியாலயத்தில் வைரஸினால் 10 பேர் உயிரிழந்திருப்பதுடன் புதிதாக 274 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் மயூரன் அறிவித்திருக்கின்றார். ஆகவே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதனை தவிர்த்தால் தான் வைரஸ் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று மட்டக்களப்பு வைத்தியர் அறிவித்திருக்கின்றார். வைரஸ் தரவுகள் முரண்பாடு என்றால் அரசாங்கத்தின் இறுதியுத்த தரவுகளை எவ்வாறு நம்ப முடியும்? சாணக்கியன். வைரஸ் தொற்று நோயாளிகளின் தரவுகளிலே அரசாங்கம் இவ்வாறு முரண்பாடாக விவரங்களை வெளியிடுகின்றது என்றால் இறுதி யுத்தத்தின் உயிரிழந்தவர்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை எவ்வாறு நம்ப முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகின்றோர் தொடர்பான விவரங்கள் சுகாதார அமைச்சின் வைரஸ் பிரிவு வெளியிடுகின்றது. அதில் மட்டக்களப்பு பிராந்தியத்தில் வைரஸின் 3வது அலையில் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 4011ஆகவும், கல்முனை பிராந்தியத்தில் 2602ஆகவும், திருகோணமலையில் 2906ஆகவும் காட்டப்படுகின்றது. ஆக மொத்த தொற்றாளர்கள் மட்டக்களப்பில் 4811, கல்முனையில் 3916, திருகோணமலையில் 3561, கொழும்பிலிருந்து வெளியாகும் சுகாதார அமைச்சின் வைரஸ் பிரிவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உரிய பிராந்தியங்களிலிருந்து வெளியிடப்படும் தரவுகளை பார்த்தால் வைரஸின் 3வது அலையில் மட்டக்களப்பில் 14,882 தொற்றாளர்களும், கண்முலையில் 4,761 தொற்றாளர்களும், திருகோணமலையில் 3,511 தொற்றாளர்கள். இது 3வது அலையில் மாத்திரம். கொழும்பில் காட்டப்படுகின்ற தரவுகள் மாவட்ட ரீதியான தரவுகளுக்கு சுமார் 3 மடங்கிற்கு குறைவான தரவுகள் காட்டப்படுகின்றன. அதேபோன்று வைரஸினால் உயிரிழப்பவர்களை பார்த்தோமானால் 2021 8ஆம் மாதம் 26ஆம் தேதிக்குரிய தரவின்படி மட்டக்களப்பில் 24 மணித்தியாலயத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10, திருகோணமலையில் 7, கண்முலையில் 1 ஆள் என்று காட்டப்படுகின்றது. இதனை நாங்கள் நம்ப முடியுமா?
இவ்வாறு நோயாளிகளின் எண்ணிக்கையில் பொய்யான தரவுகள் வெளியிடுகின்றார்கள் என்றால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வாறு உண்மையானது என்று நம்ப முடியும்? வைரஸ் நோயாளிகளின் தரவுகளில் இவ்வாறு என்றால் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் யுத்த காலத்தில் உயிரிழந்தவர்களின் புள்ளி விவரங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது? இதே அரசாங்கம்தான் அந்த நேரத்தில் இருந்தது. பந்துலவுக்கு வைரஸ் தொற்று உறுதி. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனனுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது அலுவலக அதிகாரிகள் சிலருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்பாறையில் பொருட்கள் இல்லாமல் திணறும் மக்கள் தங்க விலை போல ஏறும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். அத்தியாவசிய பொருட்களின் அரிசி, மா, சீனி, பால்மா, எரிவாயு உட்பட அதிகமான மக்களின் அன்றாட பாவனை அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை சந்தையிலிருந்து காணாமல் போயுள்ளது. இதனால் சில பொருட்களின் விலை 2 மடங்கு 3 மடங்காக அதிகரித்து காணப்படுகின்றது. உள்நாட்டு வெளிநாட்டு பால்மா வகைகள் கூட சந்தைகளில் விற்பனைக்கு இல்லாத நிலையில் அம்பாறை மாவட்டம் பூராக நிலவி வருகின்றது. முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மாணவி சாதனை. முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தில் இறுதியாண்டில் கல்வி கற்று வரும் களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த நிசாங்கினி கௌரிகாந்தன் என்ற மாணவி பல மாவட்டங்களைச் சேர்ந்த 125 மாணவர்களுக்கான இறுதியாண்டு பரீட்சையில் அதிகூடிகளை பள்ளிகளை பெற்று முதலாவதாக வந்துள்ளார். இலங்கையில் அமெரிக்க மஸ்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்கென்று கூறவில்லை சுமந்திரன். இலங்கையில் அமெரிக்கா மஸ்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் கூறியதாக கொழும்பு பத்திரிகை ஒன்று வெளியிட்ட செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார். அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்கள் முகங்கொடுக்கும் பிரச்சினைக்கான தீர்வை முன்வைக்க வேண்டும். அந்த தீர்வை ஆராய்ந்து ஒப்புதல் வழங்க மஸ்தியஸ்தராக அமெரிக்கா செயற்பட வேண்டும் என்ற சுமந்திரன் யாழ்ப்பாண ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக ஐலண்ட் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் நான் யாழ்ப்பாணம் செல்லவில்லை என்று சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பிக் பாஸ் புகழ் லோஸ்லியா தர்சன் நடிக்கும் கூகுள் குட்டப்பா டீசர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் அக்டோபர் வரை ஊரடங்கை நீடித்தால் 10,000 உயிர்களை காப்பாற்றலாம் வல்லுநர்கள் அறிக்கை. இலங்கையில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஊரடங்கை நீடிப்பதன் மூலம் 10,000 வரையான வைரஸ் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையின் சுயாதீன தொழில்நுட்ப வல்லுநர் குழுவும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 80 பேர் கைது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறி வீதிகளில் உலாவித் திரிந்தவர்கள் மற்றும் முகக்கவசம் அணியாத சுகாதார நடைமுறைகள் பின்பற்றாத 80 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருப்பதுடன் அவர்களில் 15 பேருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் நீதிமன்றம் அபராதம் விதித்திருப்பதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் அறிவித்துள்ளனர். ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கிய அமெரிக்கா. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் திட்டத்தின் கீழ் 1,00,000க்கும் அதிகமான ஃபைசர் தடுப்பூசிகளை ஐக்கிய அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. வைரஸினால் பாதிப்படைந்த இலங்கைக்கு அமெரிக்காவினால் கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதியன்று இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மொடர்னா தடுப்பூசிக்கு மேலதிகமாக இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா கட்டணங்களையும் அபராதங்களையும் திருத்திய இலங்கை. வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா கட்டணங்களையும் அபராதங்களையும் இலங்கை திருத்தியுள்ளது. குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளை பாதுகாக்கும் அமைச்சரான ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளார். விசா காலம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையில் தங்கியிருப்போருக்கான அபராத தொகை $500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், ஊழியர்கள், மாணவர்கள், மருத்துவ தேவைகளுக்காக வருவோர், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், மத போதகர்கள், அவர்களின் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கட்டணமாக $200 அறவிடப்படுவதாக புதிய வர்த்தமானி அறிவித்தல் கூறுகின்றது. திருத்தப்பட்ட குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மற்றும் முழுமையான விசா கட்டணம் மாற்றங்கள் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.